ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லோரும் ஆல்மோஸ்ட் செஞ்சுருப்பீங்க. நான் இன்றைக்கி எப்பவும் போல் நான் செய்கிற மெத்தடில் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, பூண்டு கொஞ்சம், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி. இந்த மசாலா பொடி மீன் குழம்பு பொடி. இது நான் கடையில் தான் வாங்கினேன். சக்தி மீன் குழம்பு பொடி. ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3ஐயும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சு, நான் மீன் குழம்புனாவே சட்டியில் தான் செய்வேன். கடுகு, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சம் மிளகு, சும்மா 2-3 மிளகு, அவ்வளோதான். இதை எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டு பொரிய விட்டு, அந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்கள, அந்த வெங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாயும் அதில் போட்டுருங்க. நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தாங்களா, அந்த தக்காளியும் அதிலே போட்டு வதக்குங்க. அதுவும் நல்லா வதங்கின பின்னாடி இந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் இல்லையா, 6 ஸ்பூனு, அந்த மிளகாத்தூளும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், நல்லா வதங்கி வரும்போது ரெட் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிளகாத்தூள் அதில் எண்ணெயில் வதங்குச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு வைங்களேன். அதுக்காக தான் இது. பாருங்கள், நல்லா கலராக இருக்கும் பாருங்கள், எண்ணெயில் வதங்கும்போது. இந்த கலர் லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருக்கும்னு வைங்களேன். இது கொஞ்ச நேரம் சும்மா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வதங்கினாலே போதும். 1 நிமிஷம் வதங்கினாலே போதும். அடுத்தது அந்த புளி கரைசல் தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்களா, அதையும் ஊற்றிடுங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, சின்ன வெங்காயமும் பூண்டும், தக்காளி, இது 3ம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அரைச்ச மசாலாவை அரைச்சி எடுத்ததையும் இதில் கலந்துருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதிலே ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு வேணும்னா தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்கிறேன். நீங்கள் இன்னும் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா, மோஸ்ட்லி தண்ணியாட்டம் தான் வச்சு சாப்பிடணும் மீன் குழம்புனா. நான் கொஞ்சம் செமி கிரேவியாக நாங்கள் வைக்கிறோம், அதனால் நான் போதும் அப்படின்னு விட்டேன். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இன்னும் கொதி வரல பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கல்லுப்பு போடுங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு உப்பு தேவையோ அந்த அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு போடுறேன், நீங்கள் வேணால் பொடி உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மீன் ஆரா மீன்னு சொல்லுவாங்க. இங்கே டேம் மீன் இது. எல்லா மீனுக்குமே ஒரே மெத்தேடு தான். இந்த மீன் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த மீன் வாங்கி இன்றைக்கி செய்கிறேன். நல்லாயிருக்கும். இந்த மீன் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் கடையில் சாப்பிட்ருக்கேன். நான் இன்றைக்கி நானே வீட்டில் செய்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த மீனை கொதிக்க விடணுங்க. கொஞ்சம் நேரம் வேகவும் விடணும். அப்போ தான் இந்த மீன் வெந்துடும். ஏன்னா மற்ற மீன்லாம் போட்ட உடனே நம்ம அடுப்பை ஒரு கொதி 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை, இந்த ஆரா மீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதுவும்
மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள், எங்கள் வீட்டு செல்லக்குட்டி மீன் குழம்பு ஸ்மெல் பார்த்துட்டு கிச்சனில் வந்து உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க. எப்போ மீன் குழம்பு செஞ்சு முடிப்பீங்க, எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வாசனை பிடிச்சிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. சுற்றி சுற்றி கிச்சன் பக்கம் யாரும் வராதீங்கன்னு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. அவ்வளோதாங்க, மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், மீன்லாம் வெந்துருச்சு. ஆனால் இந்த மீன் உடையாதுங்க. அதனால் நல்லா நீங்கள் வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸாவது வேக வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. செம்மையாக இருக்கும் பாருங்கள். இப்போ ரைஸில் போட்டு நான் ஊற்றுறேன். கிளறி எடுத்து தரப்போகிறேன் பசங்களுக்கு. மீன் பாருங்கள், உடையாமல் இருக்கும். இந்த மீன் பொறுத்த வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.